உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் ஒரு நல்ல ஒரு நேர்மைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நேர்மைக்கு சவால் விடக்கூடிய ஒரு சில சம்பவங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஒரு 3 மாதங்களுக்கு, 3ல இருந்து 4 மாதங்களுக்கு. ஏன்னா வைகாசி மாதம் செல்லக்கூடிய பயிற்சியாகக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து உங்களுக்கு ஐப்பசி மாதம் தான் அவர் அதிசாரம் அடைகிறார். அதனால அந்த ஒரு 4 மாதங்களுக்கு அந்த நேர்மைக்கு சவால் விடக்கூடிய ஒரு அளவிற்கு சில தேவையில்லாத ஒரு செயல்கள்லாம் நடக்கும். அதுல ரொம்ப பொறுமையா இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய கால சூழ்நிலையை ஏற்று நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய பொருளாதார சூழல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க பணம் கொடுக்க கூடாது. பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். இது டெம்பரவரி தான். இப்ப ஏற்கனவே நாங்க பணம் கொடுத்துருக்குறோம், அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல ஏமாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த நேரத்துல இந்த வருடம் ஆரம்பிச்சு அந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் அது கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏமாற்றங்களை நீங்க தவிர்க்க முடியும். இந்த கால சூழ்நிலைகள் இந்த இடத்துல உங்களுடைய ஜாதகப்படியும் செயல்படும். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது கெடுதலான தசாபுத்தி இருக்கு, ஏமாறக்கூடிய ஒரு தசாபுத்தியா இருக்கு அப்படின்னா உங்களை அறியாமலேயே நீங்க போய் யாருக்காவது கடன் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இல்ல ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இதெல்லாம் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது பண இழப்புகளை அதிகமாக சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனாலதான் அந்த நேர்மைக்கு சவால் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் தான் நேர்மையா இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப துணிச்சலோட இருப்பாங்க. அந்த நேர்மையிலையும் சில சதிகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த சதிகளுக்கு உட்பட்டு நீங்க செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை அனுசரிச்சு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடெல்லாம் ரொம்ப நீங்க பராமரிக்கக்கூடிய ஒரு டைம். அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு யாரோ ஏதோ ஒரு செய்வினையோ ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரியாக நிறைய தெய்வ பிரார்த்தனைகளை பண்றதன் மூலமாக, நிறைய தெய்வத்தினுடைய பாடல்களை கேட்கறதன் மூலமாக, ஒரு ஸ்லோகங்களை அங்க வீட்டுல நீங்க ஒலிக்க விடுறதன் மூலமாக அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் அப்படின்றது குறைவாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு உடல் பலவீனங்களும் நீங்க வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த சனி பகவான் விடமாட்டார். படுத்து தூங்கு, நல்ல ரெஸ்டடு, உனக்கு இல்லாத டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யாரோ உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டு நீ ஓய்வெடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யாரோ உங்களை உந்துதல் பண்றது மாதிரியே இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம
நம்ம சனி பகவான் தான். அதனால அந்த ஓய்வு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அப்படியே கைவிட்டுக்கோங்க. ஏன்னா ஓய்வுன்றது கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போ நீங்க உழைக்க வேண்டிய நேரம், ஏன்னா நிறைய இழந்திருக்கிறீங்க. அந்த இழப்புகளை உங்களால ஈடுகட்டணும் அப்படின்னா நீங்க இருமடங்காக வேலை செஞ்சாதான் அந்த இழப்புகளை நீங்க ஈடுகட்ட முடியும். அதனால ஓய்வுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையான நேரத்துல ஓய்வெடுங்க. அந்த வேலை அலுவலகத்துல நிறைய லீவு போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்னதா நீங்க ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள்ல சில சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால இடைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான இழப்புகள்லாம் இருக்காது. நீங்களா வேலைக்கு போகாம இருந்தாதான் மட்டும்தான் வேலை இழப்புகள் இருக்கும். அடிக்கடி லீவ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களைய சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. நீங்க இந்த அலுவலகத்துக்கு உழைத்த சேவை செய்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்களை மன மகிழ்ச்சியோட வெளியில பத்துவாங்களே ஒழிய நீங்களா வேலைக்கு போகாம இருந்தாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். நீங்க கண்டினியூஸா வேலைக்கு போக போக எந்த விதமான பாதிப்புகளும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த தனுசு ராசி என்பர்கள் காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வருடம் ஆரம்பிக்கும் போதே காதல் போன்ற விஷயத்துல ஒரு பெரிய வாரே நடக்கும். எப்படி நம்மளுக்கு கடந்த ஒரு 3 மாதங்களாக, ஒரு 1.5-2 மாதங்களாக ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு போர்ன்ற மாதிரியாக நடந்துட்டு இருக்குதோ, அந்த மாதிரியாக சில இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் பெரிய வாரே நடக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. யார் என்ன பேசுவாங்க அப்படின்னு கொக்கி போட்டு இழுக்கிற கதையா தான் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த தனுசு ராசி என்பர்கள் உறவுகள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம உறவு தானே, நம்ம என்ன வேணாலும் சொன்னாலும் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த உறவுகள் மீது ரொம்ப மரியாதை இருக்கும்போது அந்த உறவுகள்னாலேயே சில ஏமாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனியாக இருக்கும்போது உறவுகளே உங்களை மிக பெரிய அளவுக்கு சில ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. யாரையும் நம்பி நீங்க செயல்படக்கூடாது. அதுதான் ஒரே ஒரு வார்த்தை. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு வருடம் பராபவ வருடம் ஒரு முக்கியமான வருடம். இந்த இடத்துல நீங்க சாதிக்கவும் முடியும், அதே மாதிரி ஒரு வீழ்ச்சியையும் உங்களாலேயே நீங்க ஏற்படுத்திக்க முடியும். அதனால அந்த சாதனை முக்கியமா வீழ்ச்சி முக்கியமான்றத நீங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த பராபவ வருடம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.